Hello cookies. இன்னைக்கு நம்ம வீடியோல லவ்லியான and mysterious-ஆன anime Heaven Officials Blessing ஓட season 1 episode 9 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய anime series and manga series பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்ம சேனல் Anime Zombies தமிழ subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon-உம் click பண்ணிடுங்க and உங்களோட thoughts மறக்காம comment section-ல comment பண்ணிடுங்க guys. Welcome to Anime Zombies தமிழ். லாஸ்ட் எபிசோட்ல நம்மளோட ஹீரோவும் சன்லங்கும் பான்யூ கிங்டமோட சோல்ஜர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்போ ஒரு பாதாளத்துல நம்ம ஹீரோவை தள்ள பாக்குறாங்க. நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக சன்லங் என்ன பண்றானா அவன் பாதாளத்துல குதிச்சிடுறான். இவனை காப்பாத்துறதுக்காக சன்லங் குதிக்க ட்ரை பண்ணும் போது அந்த ஜெனரல் விடவே இல்ல. இந்த ஜெனரலும் ரொம்ப பவர்ஃபுல்லா வேற இருக்கான். இவனை தாண்டி எப்படிதான் போறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ முழிச்சிட்டு இருக்கும் போதுதான் அங்க ஒரு பொண்ணை கட்டி போட்டிருப்பாங்க. அவதான் அந்த ஈவில் பர்செப்டர். அவளை டிமானிக் கல்டிவேட்டர்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்கு. அதை வச்சு அவ என்ன பண்றா, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவ தப்பிச்சு போக பாக்குறா. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பான்யூ சோல்ஜர்ஸ அடிச்சு நிமித்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் நம்மளோட ஹீரோ என்ன பண்றான், அவனோட அந்த ரூ வச்சிருக்கான்ல அந்த ஷால் மாதிரி, சோ அந்த பவர் யூஸ் பண்ணி அந்த சோல்ஜரை கட்டி போட்டுட்டு இவனுமே அந்த பாதாளத்துல குதிக்க போறாங்க. குதிச்சதுக்கு அப்புறமா ஏதாச்சும் ஒரு பொருளை புடிச்சுக்கலாம், அப்பதான் நம்மளோட சன்லங்க காப்பாத்த முடியும்னு அவன் நினைக்கிறான். பட் ஆனா ஏதோ ஒரு பேரியர் அந்த பாதாளத்துக்கு மேல இருக்கிறதுனால அந்த ஷால் அதை தாண்டி போகலங்க. அச்சோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதை காலி அப்படின்னு அவன் நினைக்கும் போதுதான் ஒருத்தர் அவனை வந்து காப்பாத்துறாங்க. அது யாருன்னா நம்மளோட சன்லங் தான். ஆனா இப்போ அவனோட ரியல் ஃபார்ம்ல இருக்கான். அதாவது ஹுவாஷெங்கோட டீமன் ஃபார்ம்ல அவன் இருக்காங்க. பட் இது நம்ம ஹீரோக்கு தெரியல, ஏன்னா அந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கிறதுனால. அண்ட் அந்த பாதாளத்துக்குள்ள தரையில இறங்கினதுக்கு அப்புறமா கூட சன்லங் இவனை இறக்கவே இல்ல. பட் நம்ம ஹீரோ என்ன சொல்றான், என்னை இறக்கி விடு, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாக்கணும்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இந்த இடம் ஃபுல்லா ரொம்ப டர்ட்டியா இருக்கு, நீ இறங்காதன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இவன் கூட விழுந்த அந்த ஜெனரல் இருக்கான் இல்லையா, அவன் ரொம்ப ஸ்ட்ராங் போல இருக்கு. அவ உடனே அந்த இம்பீரியல் பர்செப்டர் டிமானிக் கல்டிவேட்டர் அந்த பொண்ணுக்கு தானே நீங்க சப்போர்ட் பண்றீங்க, கண்டிப்பா நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன், நீங்க எல்லாருமே சாகறதுக்கு தான் தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷாவே பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பத்தி உங்களுக்கு தெரியும், அவன் சமாதானமா போறதுக்கு தான் பாப்பான். அண்ட் இவன் பேச என்னதான் ட்ரை பண்ணாலும் அவன் சுத்தமா ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ என்ன பண்ற, என்னை இறக்கி விடு, நான் போயிட்டு அந்த ஆள் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட சன்லங் அதுக்கு ஒத்துக்கவே இல்லங்க. சரி என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, நான் ஹியூமனா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி உனக்கு இருந்ததே இல்லையான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், இங்க பாரு நீ ஹியூமனோ ஹியூமன் இல்லையோ, மொத்தத்துல நீ நானும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அண்ட் இதை இவன் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ இன்னொரு ஒரு விஷயத்தையும் நோட்டீஸ் பண்றான். அது என்னதுன்னா சன்லங்க்கு பிரீதிங்கும் கிடையாது, ஹார்ட் பீட்டும் இல்ல. என்னடா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்ட்டு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்க அதே சமயத்துல அந்த ஜெனரல் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோஸ அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணும்போது எப்படிடா இவனை ஃபைட் பண்றது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் சன்லங் என்ன பண்றான், அவனோட ஸ்வாட் ஒண்ணு இருக்குங்க, அது பார்க்கவே செம்மையா இருக்கு. அத கையில டச் பண்ணாம வெறும் பார்வையாலேயே அதை அவன் யூஸ் பண்றான். யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த ஜெனரல்ல போட்டு வெளுத்து வாங்குறாங்க. இத பார்க்கவே ரொம்ப சூப்பராவே இருக்கு. அதுக்கப்புறமா சன்லங் என்ன பண்றானா, ஒரு டர்ட்டினஸ் இல்லாத ஒரு கிளியரான சர்ஃபேஸ் வந்ததுமே நம்ம ஹீரோவை அங்க இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டதுக்கு அப்புறமா இவன் அந்த ஜெனரல் கிட்ட பேச ட்ரை பண்றான், எனக்கு உண்மையா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, ஏன்னா அந்த டிமானிக் கல்டிவேட்டருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அப்படி இருக்கும்போது இப்ப எதுக்கு அந்த பொண்ணை கொல்ல நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவன் பதில் சொல்ல ரெடியாவே இல்லை. நீங்களே அவளுக்கு தான் வேலை செய்றீங்க, இதுல உங்களுக்கு நான் உண்மையை வேற சொல்லணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப நெக்கலா பேசிக்கிட்டு இருக்க. சன்லங் சும்மா இருப்பானா, இப்போ அவனோட கியூட்டான ஃபேஸ்க்கு அவன் மாறிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் ஹுவாஷெங்கா ஒரு பெரிய டிமானிக் ஃபேஸ்ல இருந்தான். பட் இப்போ அவனோட நார்மல் ஃபேஸ்க்கு மாறினதுமே இவன் என்ன சொல்றானா, இங்க பாரு இங்க இருக்கிற மொத்த சோல்ஜர்ஸையும் நான் தான் கொன்னேன், இதுக்கும் ஷீலியனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, ஆனா நீ ஆசைப்படுற மாதிரி என் கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் ஷீலியன் கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு சொல்றான். இவன் உடனே நான் எதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லணும், என்னோட சோல்ஜர்ஸை இப்படி நீ கொண்டு போட்டிருக்க, நீங்க கேக்குறதுக்கு வர நான் பதில் சொல்லணுமான்னு இவன் கேட்க. அதுக்கு அவன் சொல்றான், சரி இங்க இருக்கிறவங்களை நான் கொண்டுதான் போட்டிருக்கனே தவிர்த்து அவங்களோட பாடிஸை நான் ஒன்னும் டிஸ்மேண்டல் பண்ணல, ஆனா எனக்கு ஒரு ரூமர் ஒண்ணு கிடைச்சிருக்கு, பான்யூ கிங்டம்ல இருக்க சோல்ஜர்ஸ் எப்படி சாகுறாங்களோ அதே மாதிரிதான் அவங்களோட ஆஃப்டர் லைஃப்லயும் இருப்பாங்களாமே. லைக் இவங்களோட கை காலை நான் உடைச்சேன்னா ஆஃப்டர் லைஃப்லயும் கை கால் இல்லாம தான் அவங்க பிறப்பாங்கன்ட்டு நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே அந்த ஜெனரல் இறங்கி வரான், என்னோட சோல்ஜர்ஸ் எல்லாமே ரொம்ப பலசாலியானவங்க, அட்லீஸ்ட் அவங்க ஆஃப்டர் லைஃப்லயாச்சும் நிம்மதியா வாழணும், ஏன்னா அவங்க உயிர் வாழ்ந்தப்போ வெறும் வார்லயே அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக்குற கேள்விக்கு அவன் பதில் சொல்ல ரெடி ஆகுறாங்க. அவன் என்ன சொல்றானா, பான்யூ கிங்டம்ல ஒரு மிக்ஸ்ட் பிரீட் ஒண்ணு இருந்துச்சு, அது எப்படின்னா இந்த டிமானிக் கல்டிவேட்டரோட அம்மா பான்யூ கிங்டம் சேர்ந்தவங்க, ஆனா அவளோட அப்பா யூன்யான் அப்படின்ற அந்த கண்ட்ரிய சேர்ந்தவங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவதான் இந்த பொண்ணு. அப்படி இருந்ததுனாலயோ
என்னமோ தெரியல இந்த பொண்ணு எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவளோட அப்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா, பார்டர்ல என்னால இவ்வளவு கஷ்டமான லைஃப வாழ முடியல, நீயும் உன் குழந்தையும் தனியா போயிடுங்க, நான் என்னோட ஓன் கண்ட்ரிக்கே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் தத்தளிக்க விட்டு அவன் போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமா இப்படி நான் லவ் பண்ணுங்க என்னை விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லி இந்த பொண்ணோட அம்மாவும் டிப்ரெஷன்லயே இறந்தும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தனியா வாழ்ந்து இந்த மக்கள் எல்லாருமே அவளை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இவளோட பிளட் பியூர் ஆனது இல்ல அப்படின்னு சொல்லி. அண்ட் இது மட்டும் இல்லங்க, இந்த பொண்ணு கிட்ட அவங்க பயந்த இன்னொரு விஷயமும் இருக்கு. அது என்னதுன்னா, அந்த அப்பாவோட கண்ட்ரி இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட இருக்க சார்சரி இவ கிட்ட இருந்துச்சு. அண்ட் இது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கார்பியன் ஸ்னேக் இல்லையா, அந்த பவரும் இவ கிட்ட இருந்துச்சு. சரி இதுக்கப்புறம் இவளை விட்டு வச்சா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பேன்யூ கிங்டத்தோட கிங் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இவளை அழிச்சிடணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல இந்த ஜெனரல் இருக்கான் இல்லையா, இவன் தான் இந்த பொண்ணு மேல பாவப்பட்டு நான் இவளை பாத்துக்கிறேன், என்னோட கஸ்டடியில இவளை விடுங்கன்னு சொல்லிட்டு கிங் கிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி இவளை அக்செப்ட் பண்ண வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, ஒரு வார் நடந்துட்டு இருக்க சமயத்துல இந்த பேன்யூ கிங்டமோட சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரு கேவ்ல மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்ட உடனே எப்படிடா வெளியேறதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஏதேதோ பண்ணி கஷ்டப்பட்டு அந்த சூறாவளி புயல்ல அவங்க வெளியில போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்த கேவ் பாதி மூடிடுச்சுங்க, அதாவது அடைக்கப்பட்டுடுச்சு அந்த சூறாவளி காத்தால. ஐயோ என் சோல்ஜர்ஸ் எல்லாம் செத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ப்ரீவியஸா சொன்ன மாதிரி இவங்க எப்படி சாகுறாங்களோ அதே மாதிரிதான் ஆஃப்டர் லைஃப்ல இருப்பாங்க. இவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பரியல் கூட பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எல்லா சோல்ஜர்ஸும் ரொம்ப சேடா இருந்த அந்த சமயத்துலதான் இந்த டீமோனிக் கல்டிவேட்டர் பொண்ணு அங்க வந்து என்ன பண்றா, வழிய காமிக்கிறாங்க. வழிய காமிச்ச அடுத்த செகண்டே அந்த ஒரு குகைக்குள்ள போய் பார்த்தா மேக்சிமம் சோல்ஜர்ஸ் இவ காப்பாத்தி வச்சிருக்கா. அண்ட் இறந்து போனவங்களுக்கு ப்ராப்பரான பரியலை பண்ணிருக்காங்க. இந்த ஒரு தியாகத்தை இவன் பார்த்ததுக்கு அப்புறமா கிங் கிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி இந்த பொண்ண டீமோனிக் கல்டிவேட்டரா ஆக்கணும், இந்த ஸ்டேட்டோட இம்பீரியல் பர்செப்டரா இவள மாத்தணும்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. கிங்கோ அதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த பேன்யூ கிங்டம்க்கும் அந்த யூங்யான் கிங்டம்க்கும் ஒரு பெரிய போர் நடந்துச்சுங்க. இதுல இந்த மொத்த பேருமே இம்பீரியல் பர்செப்டரை தான் நம்பி இருந்தாங்க. ரொம்ப கொடூரமான இந்த போர்க்களத்துல பேன்யூ கிங்டம் பீப்புள் தான் வின் பண்ற நிலைமையில இருந்தாங்க. ஆனா அவங்க தோத்து போனாங்க. அதுக்கான ரீசன் இந்த இம்பீரியல் பர்செப்டர் தாங்க. ஏன்னா இவங்க போர் செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல அவ சிட்டியோட கேட்ட ஓபன் பண்ணி விட்டுட்டா. இது தெரிஞ்ச இந்த ஜெனரல் இப்படி நம்மள ஏமாத்திட்டாலே, இப்படி ஒரு ட்ரைட்டரை நான் பார்த்ததே இல்ல. அது மட்டும் இல்லாம போர் நடந்தப்போ அந்த ஸ்கார்பியன் ஸ்னேக்கையும் இவ பாத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜெனரல் இவன் தன்னோட ஓன் கண்ணால அந்த பொண்ணு கேட்டுக்கு மேல நிக்கிறத பாத்தாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு ட்ரைட்டரை இதுக்கப்புறம் நான் ட்ரஸ்ட் பண்ண போறது இல்லன்னு சொல்லிட்டு தான் அப்போதுல இருந்து இவன் அவளை வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இவன் பேசிக்கிட்டு இருக்க அதே சமயத்துலதான் நம்ம ஹீரோ என்ன சொல்றான், ஜெனரல் கொஞ்சம் காம் ஆகுங்க, ரொம்ப கோவத்துல பேசாதீங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்மளோட சன்லங் என்ன சொல்ற, ஏய் கம்முனுன்னு சொல்லிட்டு ஷூ அப்படின்றான். ஏன்னா இப்போ இவ்வளவு நேரமா எந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தாங்களோ அந்த பொண்ணு இந்த பாதாள குழிக்குள்ள விழறாங்க. சோ இந்த பொண்ணோட கதை என்னவா இருக்கும், இவன் நிஜமாவே இவளோட ஓன் கண்ட்ரியை ஏமாத்தி இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது எல்லாத்துக்கான பதிலையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க guys. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you so much for watching guys. Bye.